Hello students, இன்னைக்கு கிளாஸில் சிக்னல் ஃப்ளோ கிராஃப் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு கொடுத்த ப்ராப்ளம். இதில் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கொடுத்தாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு we have Mason's gain formula which is nothing but C of S by R of S. இது என்னது? Summation I is equal to 1 to capital N Pi delta I the whole divided by delta. ஓகே, இந்த எண்ணுங்கிறது என்னது? ஃபார்வர்ட் பாத். ஸோ எத்தனை ஃபார்வர்ட் பாத் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்புட் நோட்லேருந்து அவுட்புட் நோடுக்கு போகிறதுக்கு எத்தனை வழி இருக்குது. ஓகே, அதாவது போன வழியில் திருப்பியும் போகக்கூடாது, ரைட்? அதுதான் ஃபார்வர்ட் பாத்துங்கிறது. அப்படி பார்த்தா இன்புட் நோடுங்கிறது 1, அவுட்புட் நோடுங்கிறது 5. ஸோ 1லேருந்து 5க்கு போகிறதுக்கு எத்தனை வழி இருக்குது? எத்தனை வழி இருக்குது? 1லேருந்து 5க்கு போகிறதுக்கு 2, 3, 4, 5 அப்படி போயிடலாம். இல்லைனா 8, 7, 6, 5 இப்படி போயிடலாம். கரெக்டாக? ஸோ 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 5 இது ஒரு ரூட்டு. 1 to 8, 8 to 7, 7 to 6, 6 to 5 ஒரு ரூட்டு. ரைட்டா? ஸோ நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத்ஸ் கேபிட்டல் N is equal to 2. ஸோ அப்போ என்ன எழுதலாம்? P1 delta 1 plus P2 delta 2 the whole divided by delta. ரைட்டா? இப்போ இதான் ஃபார்முலா. சரி, இப்போ இந்த P1 P2னா என்னது? P1 P2ங்கிறது அந்த ஃபார்வர்ட் பாத்துடைய கெயின். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 5 சொன்னோம் இல்லையா? இந்த ஃபார்வர்ட் பாத்துடைய கெயின் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கெயின் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா P1 வந்துடும். ஸோ வாட் இஸ் P1? P1 is equal to G1 into G2 into G3 into G4. ஓகே, G1, G2, G3, G4. ரைட். P2 என்னது? இந்த பாத் G5, G6, G7, G8 முடிஞ்சுதா? ஸோ 2 ஃபார்வர்ட் பாத் முடிஞ்சுது. இப்போ அடுத்தது இந்த டெல்டானா என்ன? ஸோ டெல்டாக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். டெல்டா இஸ் நத்திங் பட் 1 minus sum of individual loop gain, right, plus sum of gain product of any two non-touching loops. Minus sum of gain product of any 3 non-touching loop அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த லூப்ஸ் கண்டுபிடிக்கணும். லூப்ஸ்னால் என்ன? ஒரு நோட்லேருந்து ஆரம்பித்து திரும்ப அதே நோடுக்கு வரணும். நடுவில் எந்த நோடையும் ரிப்பீட் பண்ணக்கூடாது, ரைட்? ஸ்டார்டிங் நோடும் எண்டிங் நோடும் தான் சேமாக இருக்கும். அடுத்து போகிற நோட்ஸ் வந்து ஒரு நோடை ஒரு தடவைக்கு மேலே டச் பண்ணக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா 2 to 3, 3 to 2, 3 to 4, பேக் டு 3, 8 to 7, 7 to 8, 7 to 6, பேக் டு 7. ரைட்டா? ஸோ 4 லூப்ஸ் இருக்குது. அதை இங்கே எழுதிக்கலாம். L1, L2, L3, L4, ரைட்? ஸோ இந்த லூப்புடைய கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 to 3, 3 to 2 சொன்னேன் இல்லையா? இந்த லூப்புக்கு கெயின் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த கெயின்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். என்ன வரும்? G2 minus H2, ரைட்? ஸோ இந்த இதை போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு 2 to 3, 3 to 2, அடுத்தது 3 to 4, 4 to 3, நெக்ஸ்ட்டு 8 to 7, 7 to 8, தென் 7 to 6, 6 to 7. ஓகேயா? ஸோ இந்த லூப் கெயின்னு பார்த்தீங்கன்னா L1 இஸ் நத்திங் பட் மைனஸ் G2 H2, L2ன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் G3 H3, ரைட்? இதை எழுதிடலாம். மைனஸ் G2 H2 மைனஸ் G3 H3 மைனஸ் G6 H6 மைனஸ் G7 H7, ரைட்? இப்போ என்ன பண்ணணும்? நான் டச்சிங் லூப்ஸ் பார்க்கணும், ரைட்? ஸோ இப்போ நான் டச்சிங் லூப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த லூப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கலாம். நம்ம நான் டச்சிங்கிறது இப்போது இதுக்கும் இதுக்கும் இந்த 3ன்ற நோடு காமனாக வரும், ரைட்? வேறஸ் இந்த L1க்கும் L3க்கும் பார்த்தீங்கன்னா எந்த நோடும் காமனாக இல்லை இல்லையா? அப்போ இது ரெண்டும் நான் டச்சிங். அதே மாதிரி இதுவும் L4ம் நான் டச்சிங், ஏன்னா எந்த நோடும் காமனாக இல்லை. அதை இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த லூப்பும்
இந்த பக்கத்து லூப்பும் டச் ஆகுது. ஆனால் இப்போ இந்த லூப்பும் பார்த்திங்கன்னா they are not touching each other இல்லையா? அதே மாதிரி தான் இந்த லூப்பும். ஸோ இதைத்தான் வந்து நான் டச்சிங் லூப்புன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எதெல்லாம் நான் டச்சிங் அப்படின்ட்டு நம்ம வந்து எழுதணும். ஓகே, ஸோ இப்போ எதெல்லாம் நான் டச்சிங்? இப்போ பார்த்திங்கன்னா L1 L3 நான் டச்சிங், L1 L4 நான் டச்சிங், அதே மாதிரி L2 L3 நான் டச்சிங், L2 L4 நான் டச்சிங். ஸோ அதை இங்கே எழுதிடுவோம். L1 L3 அப்புறம் L1 L4, தென் L2 L3 L2 L4, ரைட்டா? ஸோ நான் டச்சிங். இப்போது இந்த டெல்டா 1 அடுத்தது நம்ம கண்டுபிடிக்கணும். டெல்டா 1ங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்னா, டெல்டா ஃபார் தட் பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த ஃபார்வர்ட் பாத். ஸோ டெல்டா 1 எப்படி கண்டுபிடிப்போம்னா, இந்த பாத்தில் இல்லாத லூப்ஸுக்கு டெல்டா ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா டெல்டா 1 வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ P1க்கு நம்ம டெல்டா 1 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். P1ங்கிறது இந்த பாத் இல்லையா? இந்த பாத்தில் இல்லாத லூப்ஸுனால் எந்த லூப்பு? இந்த 2 லூப்பும் தான் இல்லை. ஸோ இந்த 2 லூப்பை வச்சுக்கிட்டு டெல்டா ஃபார்முலா எழுதணும், ரைட்? ஸோ இப்போ டெல்டா 1ங்கிறது என்னென்னா, இந்த ஃபார்வர்ட் பாத்தில் இல்லாத லூப்ஸ் என்னது? இந்த 2 லூப்பு தான், அதாவது L3யும் L4ம். ஸோ L3 L4க்கு இந்த டெல்டா ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா 1 மைனஸ் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ் என்னெல்லாம்? L3 L4, ரைட்டா? ஸோ இதுதான் டெல்டா 1. இப்போ டெல்டா 2ங்கிறது என்னது? இதுதான் அந்த செகண்ட் ஃபார்வர்ட் பாத். இந்த பாத்துக்கு சம்மந்தம் இல்லாத லூப்ஸ்னால் இந்த 2 லூப்பு, ரைட்? ஸோ அந்த லூப்பை வச்சுட்டு நீங்கள் டெல்டா ஃபார்முலா எழுதணும். என்ன வரும்? டெல்டா 2 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் L1 ப்ளஸ் L2. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நான் டச்சிங் 2 நான் டச்சிங்கிறது வராது. ஏன்னா இந்த பாத்துக்கு சம்மந்தம் இல்லாத லூப்பே இந்த 2 லூப்பு தான் இருக்குது. இந்த 2 லூப்புமே தே ஆர் டச்சிங் ஈச் அதர், கரெக்டாக? ஸோ அதனால இதை எழுதி முடிச்சாச்சு. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ டெல்டாவையும் முடிச்சிடலாமே. டெல்டாங்கிறது என்னது? 1 மைனஸ் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ் இல்லையா? ஸோ L1 ப்ளஸ் L2 ப்ளஸ் L3 ப்ளஸ் L4 ப்ளஸ் sum of gain product of any two non touching. Any two non touching L1 L3 L1 L4 L2 L3 L2 L4 போட்டுட்டோம். அதோடைய இந்த ப்ராடக்ட் கெயின் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதோடைய சம். ஸோ அப்படின்னா என்னது? L1 L3 ப்ளஸ் L1 L4 ப்ளஸ் L2 L3 ப்ளஸ் L2 L4, சரியா? ஸோ இதை எழுதணும்னா நம்ம ஃபைனலாக ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு வந்துடலாம். முதல்ல டெல்டா 1 எழுதிடலாம். டெல்டா 1 என்ன வரும்? 1 ப்ளஸ் G6 H6 ப்ளஸ் G7 H7. அதுக்கப்புறம் டெல்டா 2ங்கிறது என்ன வரும்? 1 ப்ளஸ் G2 H2 ப்ளஸ் G3 H3, கரெக்டாக? இப்போ டெல்டா ஃபார்முலா என்ன வரும்? 1 ப்ளஸ் இந்த நெகட்டிவ் இருக்கிறதுனால போயிடும். G2 H2 ப்ளஸ் G3 H3 ப்ளஸ் G6 H6 ப்ளஸ் G7 H7 ப்ளஸ் இது L1 L3னா என்ன வரும்? ப்ளஸ் G2 G6 H2 H6 ப்ளஸ் அப்புறம் L1 L4ஆ G2 G7 H2 H7 ப்ளஸ் G3 G6 H3 H6 ப்ளஸ் G3 G7 H3 H7. இதுதான் டெல்டா. ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதிடலாமா? C of S by R of S is equal to P1 G1 G2 G3 G4 into delta 1 என்ன வரும்? 1 plus G6 H6 plus G7 H7, right? Plus G2 P2 delta 2. So P2 என்ன? G5 G6 G7 G8 into 1 plus G2 H2 plus G3 H3
ரைட்டா? ஸோ நியூமரேட்டர் முடிச்சிட்டோமா? டிவைடட் பை டெல்டா. இப்போ இதே இதை அப்படியே எழுதுங்க. 1 ப்ளஸ் G2H2 ப்ளஸ் G3H3 ப்ளஸ் G6H6 ப்ளஸ் G7H7 ப்ளஸ் G2G6H2 H6 ப்ளஸ் G2G7H2 H7 ப்ளஸ் G3G6H3 H6 plus G3G7 H3 H7. ரைட்டா? இது G3G6 H3 H6. ரைட்? ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர். ஓகே.